தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது சங்கீதம் வசனம் 34. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றியப்பா. புதிய கிருபையோடும் புதிய ஆசீர்வாதத்தோடும் புதிய நன்மையோடும் கர்த்தர் இந்த ஜெப வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் தேவனை தியானிக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இருக்காதபடிக்கு சுவாமி, கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்க்க, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நாங்கள் ருசித்து பார்க்க ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அருளி செய்யுங்க சுவாமி. அது எங்களுக்கு இனிதா இருக்கட்டும் ஆண்டவரே. உலகத்தின் காரியத்தை நாங்கள் மேற்பட்டு உலகத்தின் காரியத்தையே நாங்கள் சுற்றி வந்து கொண்டு ஆண்டவரே அந்த இன்பத்துக்குள்ள நாங்கள் இருக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேலையும் ஆண்டவரே கர்த்தர் மேலையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னத்திலையும் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து கலிகூற கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாய், உம்மை தியானிக்கிறவர்களாய், உம்முடைய வல்லமையை தியானிக்கிறவர்களாய், உம்முடைய அதிசயங்களை தியானிக்கிறவர்களாய், உம்முடைய அற்புதங்களை தியானிக்கிறவர்களாய் நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. அவிசுவாசத்தோடும் கவலையோடும் துக்கத்தோடும் அமர்ந்து கொண்டு இருக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நாங்கள் மகிழ்ந்து அதனாலே ஆண்டவரே தேவ சமூகத்திலிருந்து இன்னும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. ஆவியிலே நாங்கள் எழுப்புதல் அடைவோம். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.